நீங்கள்லாம் அகண்ட பாரதத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அகண்ட அமெரிக்காவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, சமீபத்தில் நடந்த அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட வெடிகுண்டுகளை தூக்கி வெளியே வீசிட்டு இருக்காரு. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கனடான்ற நாட்டை நாங்கள் அமெரிக்காவோட 51வது ஸ்டேட்டாக மாற்ற போகிறோம். அமெரிக்காவில் ஸ்டேட்ஸ்க்கு கவர்னர்ஸ் இருக்கிற மாதிரியே கனடாவோட பிரதமர் கனடாவோட கவர்னரை ஆக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பனாமா கனாலை கண்ட்ரோல் எடுக்க போகிறோம், கிரீன்லாண்டை அமெரிக்காவோட அனெக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறதெல்லாம் மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஜோ ரோகன் அப்படின்ற பிரபல பாட்காஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மெக்சிகோவை மட்டும் ஏன் விட்டு வைக்கிறீங்க, மெக்சிகோவுமே அனெக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரக் கார்டல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஒழிச்சிடலாம், இல்லீகல் இமிகிரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம், இதன் மூலமா அமெரிக்காக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்த்த ஒரு ட்விட்டர் வாசி தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வட அமெரிக்கா கண்டத்துடைய மொத்த மேப்லையுமே யூஎஸோடைய ஃபிளாக் ஆட் பண்ணி இதுதான் அகண்ட பாரதம் மாதிரியே அகண்ட அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அது சும்மாலாம் இல்லைங்க, நெருப்பு மாதிரி பரவிட்டு இருக்கு. ஏன் டிவி சேனல்ஸே அதை பற்றி அகண்ட அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களெல்லாம் பதிவிடுங்க. நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.